உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியைச் சேர்ந்தவர் ஜிதேந்திரகுமார். 33 வயதான இவர் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி உத்தரப்பிரதேச போக்குவரத்து துறையில் நடத்துனராக வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் கல்லூரியில் படிக்கும் போதே காதலிக்க தொடங்கியிருக்கிறார்கள். 9 வருட காதலுக்கு பிறகு இரு வீட்டார் சம்மதத்தோடு இருவருக்கும் சென்ற நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஜாம் என்று திருமணம் நடந்திருக்கிறது. கணவனும் மனைவியும் ஊருக்குள்ளேயே ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சென்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இரவு ஜோதியின் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது உள்ளே ஜிதேந்திரகுமார் தூக்கிட்ட நிலையில் சடலமாக தொங்கியிருக்கிறார். சடலத்தை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக ஜிதேந்திரகுமார் இந்த விபரீத முடிவை எடுத்து விட்டதாக மனைவி ஜோதி போலீசாரிடம் கூறியிருக்கிறார். ஜிதேந்திரகுமாரின் குடும்பத்தினரிடம் விசாரித்த போது அவர்களின் ஒட்டுமொத்த சந்தேகமும் ஜோதியின் மீது இருந்துள்ளது. திருமணம் செய்து கொண்டதிலிருந்தே ஜோதி ஜிதேந்திரகுமாரின் பூர்வீக சொத்தை விற்றுவிட்டு டவுனில் ஒரு பிளாட் வாங்க வேண்டுமென்றும் புதிதாக கார் வாங்க வேண்டுமென்றும் அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே ஜிதேந்திரகுமார் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என்று போலீசாரிடம் ஜிதேந்திரகுமாரின் குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழலில் போலீசாருக்கு உடற்கூராய்வு அறிக்கை முடிவுகள் வந்திருக்கின்றன. அதில் ஜிதேந்திரகுமார் தற்கொலை செய்யவில்லை, கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஜோதி மீது இருந்த சந்தேகத்தை இந்த உடற்கூராய்வு அறிக்கை அதிகப்படுத்தியுள்ளது. போலீசார் ஜோதியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் ஜோதி குடும்பத்தோடு சேர்ந்து கணவனை கொன்ற பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜிதேந்திரகுமார் ஆன்லைன் கேமுக்கு அடிமையானவர் என்று சொல்லப்படுகிறது. காதலிக்கும் போதே அவர் வெறித்தனமாக கேம் விளையாடி வந்திருக்கிறார். ஜோதி பலமுறை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை. திருமணமான பிறகு ஜிதேந்திரகுமார் கேமை விட்டுவிடுவார் என்று நினைத்திருக்கிறார் ஜோதி. ஆனால் தாலி கட்டி 2 மாதங்கள் ஆன பிறகும் கூட ஜிதேந்திரகுமார் திருந்தவே இல்லை. இதனால் கணவன் மனைவியிடையே தகராறு நடந்து வந்துள்ளது. இந்த சூழலில் ஜோதியின் அக்கவுண்டிலிருந்து ஜிதேந்திரகுமார் 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஆன்லைன் கேமில் கட்டி சூதாடி அதை இழந்து விட்டார். இந்த விஷயம் தெரிய வந்ததுமே அதிர்ந்து போன ஜோதி கணவனை கண்டித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த தகராறு எல்லை மீறி செல்லவே ஆத்திரமடைந்த ஜோதி தனது குடும்பத்தினருக்கு போன் செய்து வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். ஜோதியின் தாய், தந்தை, சகோதரர் மூலம் ஜிதேந்திரகுமாரின் கை கால்களை பிடித்து கொள்ள ஜோதி காதல் கணவனின் கழுத்தை நெறித்து கொன்றிருக்கிறார். பிறகு தூக்கிட்டு இறந்ததைப் போல சடலத்தை தொங்கவிட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோதியையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.